பிரியாணில நல்ல பிரியாணி ரேட்டு கம்மி, அதிகமா குவாலிட்டி, அதிகமா நல்ல ரைஸ் பிரியாணி பீஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா யாரும் நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு நான் சொல்லுவேன்ல யாருக்கிட்ட நல்ல சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவேன்ல. வேற எதுவும் சொல்ல, நான் அதுதான் சொல்றேன், வேற எதுவுமே சொல்ல. நான் இயேசு கிட்ட போன நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஐயா இயேசு ரொம்ப நல்லவர். ஏன்னா எவ்வளோ போல நம்மளை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லைங்க. இயேசு போல நம்ம நேசிக்க இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. ஆமாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஐசியூல ஒருத்தர் இருக்கிறாங்க. நாங்க தாய் தகப்ப மனைவி யாரும் பிள்ளைங்க யாரும் இருக்க முடியாது அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இயேசு சொல்லிட்டாரு. அதனால ஒரு நாளும் அவர் நம்மளை பிரிந்து வாழ்கிற ஒரு தெய்வம் அல்ல. நம்ம இந்த பூமியில இருக்கிற வரையிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நம்பிக்கை வைக்கணும் அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். நான் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, இந்த அண்ணன் சொல்றாரு, இந்த தம்பி சொல்றாரு, இந்த மகன் சொல்றாரு, இயேசு நல்லவர் சொல்றாரு, வாழ்க்கையை மாற்றுவார் சொல்றாரு. சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு கொஞ்சம் விசுவாசம் இயேசு மேல கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை நீங்க வச்சு பாருங்க. அம்மா ஐயா என் வாழ்க்கையில இயேசு நல்லது செஞ்சார். இயேசு கிட்ட ஒரு குறையும் இல்லை. இயேசுவில சிலுவையில அறையணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா சொல்றான், இவர்கிட்ட ஒரு குறையும் இல்லையே, இயேசு கிட்ட குறை இல்லப்பா. ஐயா ஒன்னே சொல்றேன், இந்த இடத்துல மதத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்ற நினைக்காதீங்க. மதம் யானைக்கு பிடிக்கும். யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா எதிர்க்க இருக்கிற வண்டி, எந்த விதமான வீடு, கொம்பு, ஆட்டோ கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி போடுற மதம், அது மதம். மதத்தை சொல்ல வரல. இயேசு தெய்வம், இந்த தெய்வம் வாழ்க்கையை மாற்றுகிறவர். இந்த இயேசு உள்ளத்துல ஒரு சின்ன இடம். உங்ககிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஆஸ்தி அந்தஸ்து நகை நட்டு எதுவும் கேட்கல. இயேசு ஒன்ன மட்டும் கேட்கிறார், உள்ளத்துல ஒரு சின்ன இடம், உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை இயேசு கேட்கிறார். உள்ளத்துல ஒரு சின்ன இடங்க, சின்ன இடம். வேற எதுவும் கேட்கலங்க இயேசு வேற எதுவுமே கேட்கல. உள்ளத்துல நொந்து போய் வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, எப்பவும் பிரச்சனைகளோடு, வாழ்க்கையில நிம்மதி இல்லையே. ஐயா நீ தேடு நிம்மதி, இயேசு தருவார். நீங்க தேடுங்க நிம்மதி, இயேசு தருவார். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன் என்னங்க? இயேசுக்கு உள்ளத்துல ஒரு சின்ன இடம், இயேசுக்கு ஒரே சின்ன இடம், கடுகளவு. அதுவும் சைஸ் எப்படி தெரியுங்க? கடுகளவு. சமையலுக்கு பயன்படுத்துற கடுகு. நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கடுகை ஒன்னே ஒண்ணு எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கையை விட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2-3 வந்துடும். அந்த அளவுக்கு அவன் சின்ன லெவல் தான் கேட்கிறேன் ஐயா. ஆனா ஒரு பெரிய லெவல் ஆசீர்வாதம். நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நான் சொல்லிட்டுங்களா? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்க பிள்ளைங்க கலெக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகும்.